ஏங்க என்னங்க இது அநியாயமாகுது? ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆவதற்கு ஆசைப்படுகிற போது தமிழ்நாட்டில் இருக்க திருமாவளவன் துணை பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடாதா? ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஒவ்வொரு உணவு பொட்டலத்திலும் ஒரு நிரோத் இருந்தது. நீங்க பாத்தீங்களான்னு கேட்டாங்க. இல்ல, அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் சொன்னாங்க அந்த நிரோத் எப்படி வந்தது, அந்த உணவு பொட்டலத்தை நாங்க யாருக்கிட்டையும் கேட்கல. ஆனா அரசியல்ல எது ஒன்றாலும் நடக்குங்க. நீங்க நாளைக்கு பிஜேபி வந்த பிறகு திமுக போய் ஆதரவு தராதுன்னு நினைச்சேன். திமுக ஆட்சியில் அதிமுகவில் இருக்கிற பிரமுகர்களின் இல்லை அதிமுகவின் ஆதரவு பெற்ற பிரமுகர்களின் ஒயின் ஷாப்ல அதை ஃபேக்டரியில் விற்கிற சரக்குன்னு ஒரு சில சரக்கு இருக்குல்ல, திமுக ஆட்சியிலே விற்கும் ஒயின் ஷாப்ல. அதே மாதிரி அதிமுக ஆட்சியிலும் திமுக காரங்க சரக்குலாம் விற்கும். இதுதான் இதுக்கு நம்ம பதிலாக சொல்ல வேண்டியது. அதனால நாட்டு மக்களின் நலன் கருதி இந்த 5 வருட ஆட்சிக்கு நாங்கள் ஆதரவு தரோம். எங்க வெளியிலிருந்து ஆதரவு இல்ல வெளியிலிருந்து ஆதரவுனா உள்ள என்ன நடக்குதுன்னு நாங்க பார்க்கணும்ல. ஜாஃபர் சாதிக் வழக்கு இருக்குல்ல, அந்த வழக்கு ஆரம்பத்திலே சொன்னாங்க ஏதோ சம்திங் பேசுறாங்க. நீங்க வேணா பாருங்க, அது ஜாஃபர் சாதிக்கோட நின்றுனாங்க. குறைஞ்சபட்சம் ஜாஃபர் சாதிக்கை தாண்டி வரலையே. இப்போ அவங்க மனைவிக்கு ஏதோ ஈடி சம்மன் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஈடி தான் கொடுத்துருக்காங்க, போதை தடுப்பு பிரிவு இல்லை. சில என்ன பண்ணுவாங்க, கட்சிக்கு வீட்டில் இருக்கிற கட்சிக்கு ஒருத்தனா அனுப்புவாங்க. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நமக்கு தொழில் நடக்கணும்பா பார்த்துக்கன்னு. அப்போ அதை மாதிரி ஒருத்தர் திமுக இருக்கிறாரு, ஒருத்தர் விசிகாவில் அவங்க அவுக்கு சங்கர் கஞ்சா வச்சிருக்காங்க, கேஸ் போட்டாங்க. கஞ்சா அவங்க வித்தவன் ஒருத்தரை பிடிச்சி போட்டாங்கல்ல. சாதிக்கு வச்சிருந்தாரு, கம்பெனி வச்சிருந்தாருங்க. இந்த ரா மெட்டீரியல்லாம் எங்க வாங்கினா போனா உனக்கு ஏமா உடனே இருந்தா ஒண்ணுமே இல்லையா? பாவம் சார், ஏன் சார் அவரை போய் நாம இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டு பாவம் அந்த மனுஷனை ஏன் அவரே இப்போ எங்க இருக்காருன்னு தெரியல. 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் பல பேருக்கு வாய்ப்பு விட்டு திறக்கப்படும். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் நினைக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். செல்லூர் ராஜு தன்னோட எக்ஸ்தல பக்கத்தில் ராகுல் காந்தியோட வீடியோ ஒன்று வெளியிட்டு, நான் பார்த்து மகிழ்ந்து ரசித்த இளம் தலைவர் இப்படின்னு சொல்லியிருக்காரு, ராகுல் காந்தி தான் அப்படின்ட்டு. இது எதனால் அப்படி சொல்லியிருக்கார்? இதனால அதிமுகவில் அவருக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு? இல்லை, அவர் என்ன நோக்கத்தில் சொன்னார்னு தெரியல. அவர் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி இல்லை, அவர் பெரிய பிஹெச்டி, அவர் ஒரு சயின்டிஸ்ட். அவர் ஏதாவது ஆய்வு பண்ணியிருப்பார், நாளை பின்ன தெரிய வரும். இல்லை மறைமுகமாக அதிமுக காங்கிரஸை கழட்டி விட போது அடுத்த ஆதரவு நமக்கு தான் அப்படி சொல்லிட்டு இவர் மூலியமாக தூண்டில் போடுறாங்களா அதிமுக? இல்லை, அப்போ எங்கள் அரசியலில் எது ஒன்றாலும் நடக்கலைங்க. நீங்கள் நாளைக்கு பிஜேபி வந்த பிறகு இப்போ திமுக போய் ஆதரவு தராதுன்னு நிச்சயம். நம்ம தான் ஒரு வார்த்தை வச்சுருக்கோம்ல, மினிமம் அஜெண்டா, குறைந்தபட்ச செயல் திட்டம். என்னது இது? பல விஷயங்கள குறைஞ்சபட்சம் என்னவோ ஒரு நலனுக்காக குறைஞ்சபட்ச செயல் திட்டம். ஏப்பா ஆளுங்கட்சினா நம்ம இப்போ ஒரு காலத்தில் எம்ஜிஆர் இருக்கும்போது சொல்லுவாங்க, ஏதாவது திட்டம்னா அங்கே யாராவது போய் பார்த்தா இப்போ அங்கே போய் பார்த்துட்டிங்களா அப்படின்னு சொன்னதா ஒரு பேச்சு அடிப்படும். ஏன்னா இங்கே அவ்வளோ இங்கே இவ்வளோ அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி குறைஞ்சபட்ச செயல் திட்டம். இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் சொல்ல போனால், திமுக ஆட்சியில் அதிமுகவில் இருக்கிற பிரமுகர்களின் இல்லை அதிமுகவின் ஆதரவு பெற்ற பிரமுகர்களின் ஒயின் ஷாப்பில் அதை ஃபேக்டரியில் விற்கிற சரக்குன்னு ஒரு சில சரக்கு இருக்குல்ல, திமுக ஆட்சியிலே விற்கும் ஒயின் ஷாப்பில். அதே மாதிரி அதிமுக ஆட்சியிலும் திமுக காரங்க சரக்குலாம் விற்கும். இதுதான் இதுக்கு நம்ம பதிலாக சொல்ல வேண்டியிருக்கும். அதனால் இதுக்கெல்லாம் கடந்த நிலை அது. அப்படி இருக்கிற போது நாளைக்கு எது ஒன்றாலும் நடக்கலாம். மீண்டும் பாஜக அமைத்தால் கொள்கையை விட்டு கொடுத்து எப்படி திமுக அவங்களுக்கு ஆதரவு சொல்லுவாங்க? சார் கொள்கையே இங்கே என்ன சார் இருக்குது? கொள்கை திராவிடன்ற கொள்கை இருக்குது, திராவிட மாடல்னு சொல்கிறாங்க. அவங்க பிஜேபி, அதான் நீங்களே ஏற்கனவே சொன்னீங்க, யார் வரார்கள் என்பதோட யார் வரக்கூடாது என்பது நாம் நிச்சயமாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காரு. எப்படி அவர் ஆதரவு தருவார்? இல்லை, எங்கள் அப்பா காலத்திலேயே நாங்கள் சொல்லியிருக்கிறோம், பிஜேபி ஒன்றும் தீண்டப்படாத கட்சி இல்லை, ஆர்எஸ்எஸ் கூட தீக்கா மாதிரி ஒரு சமூக சேவை செய்கிற இயக்கம்னு எங்கள் அப்பாவே சொன்னார். நாங்கள் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் வச்சுருக்கோம். இன்றைக்கி நாடு இருக்கிற பொருளாதார நெருக்கடியில் மீண்டும் ஒரு தேர்தல் வந்தால் நாடு தாங்காது. நாட்டு மக்களின் நலன் கருதி இந்த 5 வருட ஆட்சிக்கு நாங்கள் ஆதரவு தரோம். எங்கள் வெளியிலேருந்து ஆதரவு இல்லை வெளியிலேருந்து ஆதரவுனா உள்ளே என்ன நடக்குதுன்னு நாங்கள் பார்க்கணும்ல. அதனால் நாங்கள் அமைச்சரவையில் இடம் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போ என்னப்பா கொடுத்துட்டு இவங்களுக்கு தேவையான 2-3 நல்ல இலக்காலை வாங்கிட்டு தமிழ்நாடு வளம் பெற வேலை செய்வாங்க தான் நம்ம பார்க்கணும். சலீமுக்கு இடி சம்மன் முகமது சலீம் விசிக முக்கிய பிரமுகர். ஸோ அவர் உள்ளே அவர் விசாரிக்கப்பட்டால் விசிகால ஒரு சிலர் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குமா? அதெல்லாம் நடக்காதுங்க. நான் பொதுவாகவே எனக்கு இந்த ஜாஃபர் சாதிக் வழக்கு இருக்குல்ல, அந்த வழக்கு ஆரம்பத்திலே சொன்னாங்க ஏதோ சம்திங் பேசுகிறாங்க, நீங்கள் ஒன்றா பாருங்கள், அது ஜாஃபர் சாதிக்கோட நின்றுனாங்க. குறைஞ்சபட்சம் ஜாஃபர் சாதிக்கை தாண்டி வரலையே. இப்போ அவங்க மனைவிக்கு ஏதோ ஈடி சம்மன் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஈடி தான் கொடுத்துருக்காங்க,
போதை தடுப்பு பிரிவு இல்லை. அந்த பணம்லாம் எங்கே போச்சுன்றது தான் இப்போ பிரச்சனை. இதில் யார் யார் உடந்தையாக இருந்தாங்கன்றலாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போ அண்ணன் தம்பி 2 பேருமே 2009 மும்பையில் இவங்க வழக்கு இருக்குது இவங்க பேரில். 2013 17 இங்கே நம்ம வியாசர்பாடியில். அப்போ தொடர்ந்து அஃபெக்சுவல் அஃபண்டர்ஸ் தான் இவங்க. தொடர்ந்து போதைப் பொருட்களை விற்பனை செய்கிற நபர் தான். அண்ணனும் திருமாவளவனோட பழக்கம் நேரடியாக. பல புகைப்படங்களுக்கு இஃப்தார் வருது, திருமணம், அது இது எல்லாத்துக்கும் ஒன்றா போகிறவங்க வரவங்க. இன்னொரு தனியாக ஒரு அமைப்பு, அதாவது இதில் ஒரு இஸ்லாமிய பேரவைன்னு ஒன்று நடத்துகிறாரு. அவரும் ஜாஃபர் சாதிக்கு நெருக்கம். அப்போ இவங்க 2 பேரும் திருமா கூட நெருக்கம். அவங்க தம்பியை, அதாவதுங்க சிலர் என்ன பண்ணுவாங்க, கட்சிக்கு வீட்டில் இருக்கிற கட்சிக்கு ஒருத்தனா அனுப்புவாங்க. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நமக்கு தொழில் நடக்கணும்பா பார்த்துக்கன்னு. அப்போ அதை மாதிரி ஒருத்தர் திமுக இருக்கிறாரு, ஒருத்தர் விசிகாவில் அவங்க தம்பி பொறுப்பில் இருந்தார். திமுகவில் இருக்கிறவருக்கு ஜாஃபர் சாதிக்கு அயலக பிரிவு போட்டு இந்த மாதிரி இதுக்கு வேற என்ன போட்டாங்களோ அப்படின்னு ஒரு பொருளை வந்த பிறகு, ஒரு பேச்சு அடிப்பட்ட பிறகு திமுக சாதிக்க கட்சி விட்டு எடுத்துட்டாங்க. அப்போ திருமா அவர்கள்கிட்ட நிருபர்கள் கேட்குறாங்க, எங்க திமுகவிலேருந்து சாதிக்கு எடுத்துட்டாங்க, முகமது சலீம் உங்கள் கட்சி பொறுப்பாளர், அவரை நீங்கள் மேலே நடவடிக்கை இல்லையா? எஃப்ஐஆரில் அவர் பேர் இருக்கா? இவர் கேட்டால் சொல்லுவார் பொழுது, ஏம்பா அவன் விசேது நீ பார்த்தியா அப்படின்னு கூட கேட்பாங்க பொழுது. எஃப்ஐஆரில் பேர் இருந்தால் எஃப்ஐஆரில் தானே பேர் இருக்குது, ஏன்னா நீதிமன்றம் சொல்லிச்சா சலீம் குற்றவாளின்னு, போதைப்பொருள் வித்தாருன்னு கூட கேட்பாங்க இவங்க. அதால் நம்ம என்ன சொல்கிறது சார்? ஒன்று சொல்லுவாங்கள்ல, நாய் விற்ற காசு குலைக்காது, கருவோடு விற்ற காசு நாராது, போதைப் பொருள் விற்ற காசு தள்ளாடாது இல்லை. எதுவுமே வச்சா ஒரு இடத்துல இருக்கும்ல, அப்புறம் என்ன இவங்களுக்குள்ள? அதால் இது நம்ம என்ன சொல்கிறது, அதாவது ஏழை எளிய மக்களின் ரத்தத்தை உறிஞ்சிக்கிற லாட்டரியை விற்கிறவனே கூட வச்சு நிற்கிறீங்க. இதாவது கொஞ்சம் பணக்காரனுங்க, அது தப்பு. ஒரு மேல் மட்டத்தில் இருக்கிற போதை தானே. இப்போ கஞ்சா போதைங்கிறது நம்ம ரோட்டில் அடிக்கிற போதை. இந்த போதெல்லாம் பப்பில் அடிக்கிற போதை இல்லை. பப்புலையும் இந்த நடிகர்கள் பார்ட்டிகள்லையும் பெரிய பணக்காரர்கள் மிராசுகள் மாதிரியான ஆட்கள் செய்கிற போதை ராஜ போதை இல்லை இதெல்லாம். நாங்கள் கோமணத்தில் இருக்கிற காசை உருகுறோம் லாட்ரின்ற பேரில், அவனையே கூட வச்சுன்னுக்கிறோம். அப்புறம் இவனை வைக்கிறதுக்குன்னா அதனால தான் எதாக இருந்தாலும் காசு தானே சார். எல்லா காசுலேயும் காந்தி தானே இருக்கிறாரு. இந்த காசில் போதை, இந்த காசில் கஞ்சா, இதில் அபின்னு அது மாதிரி இருக்குது. அப்படி இல்லைல்ல. அதால் இவர்கள் செய்வார்கள். இதில் நம்ம மத்திய அரசு மீதே இன்றைக்கி பலர் குற்றம் சாட்டுறாயோ, என்னையா கண்ணுக்கு தெரிஞ்சு அவன் என்னென்னவோ பண்ணிக்கிறான், ஒருத்தனை கூட நீங்கள் கூப்பிட்டு விசாரிக்கலையே, சொல்கிற மாதிரி நீங்கள் அப்படியே முடிச்சிங்களோ கதையை, நம்ம முல்லப்பா அவங்கள அப்படின்ற டாக்கும் இன்றைக்கு இயல்பாக ஏற்படுது இல்லை. சவுக்கு சங்கர் கஞ்சா வச்சுருந்தாருன்னு கேஸ் போட்டாங்க சார். கஞ்சா அவன் வித்தவன் ஒருத்தரை பிடிச்சி போட்டாங்கல்ல. சாதிக்கு வச்சுருந்தாரு, கம்பெனி வச்சுருந்தாருங்க. இந்த ரா மெட்டீரியல்லாம் எங்கே வாங்கினா போனால் உனக்கு ஏமா உடஞ்சா இருந்தால் ஒன்றுமே இல்லையா? இன்றைக்கி அமீர்லாம் இன்னமோ அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. நம்ம இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் போய் இந்த கிளப்பெல்லாம் திறந்தார், ஹோட்டல்லாம் திறந்தார், டீ கடை, காப்பி கடை, அது இதுன்னு திறந்தாங்கல்ல. ஒருத்தர் மீது நடவடிக்கை இல்லையா? அட குறைஞ்சபட்சம் என்னத்துக்கு நீ அங்கே போனேன்? ஐயா எனக்கு தெரியாது ஐயா, எங்கள் கட்சிக்காரவர் ஏதோ கட்சிக்கு டொனேஷன் தரேன்னாரு, இல்லை எங்கன்னா கூழ் ஊற்றுறீங்க, இல்லை என்ன சோறு போட்டிங்கன்னா நானும் சோறு போடுறதுக்கு காசு கொடுக்குறேன்றாரு. இப்போ நம்ம காவல்துறையிலேருந்து சொன்னாங்களே சிசிடிவி போட்டு கொடுத்தாருன்னு, அந்த மாதிரி அப்படியாவது ஏதாவது கூப்பிட்டு கேட்குறாங்களா? மக்கள் எல்லாத்தையும் பார்க்குறான்ல. அப்போது இதில் சொல்லப்போனால் இது பிஜேபி மேலே ஓரளவுக்கு கொஞ்சம் பேர் சந்தேகப்பட்டான். என்ன சாதி கூட நிறுத்திட்டீங்கன்னு. இப்போ ஏதோ சாதிக்கு தம்பிக்கு அவங்க பொண்டாட்டிக்கு பார்த்து சாதிக்கு வீட்டை விட்டுட்டு வெளியில் வந்துட பாருங்க. விழுப்புரம் இடைத்தேர்தலில் கூட்டணி கட்சிகளுடன் பேசி பாமக நிற்க வேண்டும் சொல்லிட்டு கட்சியாளர்கள் விரும்புகிறதாக பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர் சொல்லியிருந்தார். அதே போன்று விழுப்புரம் தொகுதி நிற்க வேண்டும் சொல்லிட்டு விசிகா விரும்புமா, இல்லை நிற்க திமுக கிட்ட கேட்குமா? சார் அது கொஞ்சம் 1 இயர் பெல்ட் உள்ள இடம். அதெல்லாம் அவர்கள் இயல்பாக கேட்கறதுல இல்லை அப்படின்னு பார்க்கலாம். இல்லை விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் இவங்களும் நின்னாங்க, இவரும் ரவிக்குமார் நிற்க வச்சாரு, அந்த சப்போர்ட்டில் கூட தொகுதி கேட்கலாமே. இதான ஒரு நல்ல தருணம் இல்லையா? நாங்கள் தலையால் தண்ணி குடிச்சோம் அந்த விழுப்புரத்தையும் சிதம்பரத்தையும் வாங்கிறதுக்கு. அதை கேட்டு தான் எங்களை விசிக்கானா விழுப்புரம் சிதம்பரம் கட்சின்ட்டானுவோம். அப்படி நாங்கள் தலையால் தண்ணி குடிச்சு வாங்கினோம். நாங்கள் போய் இடைத்தேர்தலில் போய் நாங்கள் சீட்டு கேட்டு அம்மா திமுறாகி போச்சு அவங்களுக்கு அப்படின்னு கேட்கறதுக்கா? நாங்கள் ஒரு பார்வையாளராக அதை கடந்து போவோம். நாளைக்கு திமுக இல்லை நம்ம நிற்கிறோம்னா அவர்கள் காலால் இட்டதை நாங்கள் தலையால் செய்து முடிப்போம். நாங்கள் அதெல்லாம் கேட்கன்ற எண்ணமே எங்களுக்கு வரக்கூடாது, வராது. இல்லை விழுப்புரம் சிதம்பரம் கட்சி அப்போ விழுப்புரத்தில் நிற்கலாமே சார்? விழுப்புரம் இடைத்தேர்தல் தானே வருது. நிற்கலாம் தான். எங்கள் எஜமான சொல்லணும்ல, இடைத்தேர்தல் நிற்கிற அளவுக்கு ஆகிட்டே நீ அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதுவும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நின்ன தொகுதி அது. அப்போ எப்படி சொல்லுவாங்க அதை?
அதெல்லாம் நடைமுறையில் அதெல்லாம் சாத்தியம் இல்லை சார். பாவம் சார், ஏன் சார் அவரை போய் நாம் வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டு பாவம் அந்த மனுஷனை ஏன் அவரே இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல. 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் பல பேருக்கு வாய்ப்பு விட்டு திறக்கப்படும். இப்போ இந்த ஜூன் 4க்கு அப்புறம் 2 தொகுதியிலும் விசிகா ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அவரோட நிலைப்பாடு திமுக எப்படி? இந்தியாவின் துணை பிரதமர் அவர் அப்படிலாம் போடுறானுங்க பார்த்தீங்களா? பார்க்கலையா? ட்விட்டரு ஃபேஸ்புக்கெலாம் போடுறானுங்கள. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னானுவன், அந்த கூட்டணியில் பிரதமரே இன்னும் தேர்ந்தெடுக்கலையே சார். பிரதமர் தானங்க தேர்ந்தெடுக்கல, துணை பிரதமரை. அதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னானோ, இந்தியா கூட்டணி ஜெயித்தவொடனே எங்கள் தலைவர் இராணுவ மினிஸ்டரு, எவன்லாம் பேசுகிறானோ அவனை வாயிலே சுட போகிறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் ஏன் ஆசைப்படக்கூடாதா? ஏங்க இது என்னங்க இது அநியாயமாகுது? ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டராக ஆவதற்கு ஆசைப்படுகிற போது தமிழ்நாட்டில் இருக்கிற திருமாவளவன் துணை பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடாதா? ஏங்க அந்த பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுகிற வாய்ப்பு நம்முடைய ஸ்டாலின் நம்முடைய முதல்வர்களுக்கு கிடைத்தால் அதையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு இளைஞரணி மாநாட்டில் பேசுனாங்கல்ல. அப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரைம் மினிஸ்டராக ஆசைப்படுகிற போது ஸ்டாலின் அவர்கள் கூடவே இருக்கிற திருமாவளவன் துணை பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடாதா? இது என்னங்க இது? பொது தொகுதிக்கே சீட்டு தராதவங்க துணை பிரதமராக விட்டுருவாங்களா? விட்றாங்களோ இல்லை கேட்குறோம். கேட்கவே கூடாதா? நீங்கள் தானே இது நல்லா இருக்குது, நீங்கள் கருணாநிதி சொன்னாராம நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா, கேட்கலாமான்னா கூட பரவாயில்ல, ஆசைப்படலாமான்றது ரொம்ப கொடுமையான விஷயம் இல்லை? அந்த மாதிரிலாம் இருக்குது நீங்கள் சொல்கிறது. அப்போ நாங்கள் வெளியில் சொன்னாங்க, அதுக்கு தான் இப்போ ரோட்டில் செவுத்தெல்லாம் எழுதுறோம்ல, மக்களின் முதல்வர், தமிழக முதல்வர்னா கோச்சி பார்க்கட்ட மக்கள் முதல்வர் அப்படின்னு சொல்கிறோம்ல. அந்த மாதிரி நாங்கள் கேட்குறோம். ஏங்க நாங்கள் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு டிமாண்டை கூட சொல்லக்கூடாதாங்க? ஒரு என்ன ஆகிடுங்களேன், சரி என்ன மட்டும் ஆகினா உங்களுக்கு கஷ்டமாக தான் ஒரு 4-5 பேரை துணை பிரதமர் ஆக்கிடுங்க. எங்கள் கூட்டணியில் எப்படி இருந்தாலும் பிரச்சனை வரும். ஏய் நான் பிரதமர் நீ பிரதமரா, இவர் பெரிய ஊர் அவர் இவர் பிரதமரான, அப்போ ஒரு 5-6 பிரைம் மினிஸ்டர் போட்டேன், அதில் ஒன்று போட்டு விட்ருங்களேன் தமிழ்நாட்டுக்கு, என்ன பிரச்சனை? அதான் அதுக்கு வாய்ப்பு இருக்கும், பார்ப்போம். இல்லை தமிழ்நாட்டு முதல்வருக்கும் மக்களின் முதல்வருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது சார் இதில்? தமிழ்நாட்டு முதல்வர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற முதல்வர், மக்கள் முதல்வர் மக்கள் மனங்களில் உள்ள முதல்வர். மக்கள் மனத்தை தோடி பார்க்க முடியாதுல்ல. இதுனா ஓட்டு சீட்டை மிஷினை திறந்தால் தெரிஞ்சிடா எவ்வளோ ஓட்டுன்னு, அது தெரியாதுல்ல. அதெல்லாம் அப்படி மக்களின் முதல்வர் இல்லை. அப்படி யார் எழுதி சொல்கிறாங்க, ஆனால் நிஜமே ஒரு மக்களின் முதல்வராக இருக்கார் அவங்க பார்வையில்? நான் மக்கள் தான், நானும் தெரில, எனக்கு அந்த கேள்விக்கு பதிலே தெரில. அது எதிரவனை தான் முடிச்சு கேட்கணும். அங்கே 100 அதிசயம்னா நான் சொன்ன ஒரு மாதிரியாக இருக்கும். என்னடா அதிசயம்னு ஒருத்தர்கிட்ட கேட்டேன், அக்னி ஆரம்பங்கன்னு ஒருத்தர் இருந்தார், ஏன்னா அங்கே 100 அதிசயம்னு எழுதுறாங்க அப்படின்னு ஒரு விளக்கம் சொன்னார். அது மாதிரி ஏங்க இதெல்லாம் ரொம்ப அநியாயங்க. எங்கள் காசு எங்கள் பெயிண்ட்டு நாங்கள் எழுதுகிறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன வேணாலும் எழுதுவோம். ஏங்க இப்போ துணை பிரதமர்னு சொன்னதுக்கு இப்படி சொல்கிறீங்க, 5ஆம் கட்ட ஈழத்து போகிற தலைமையேற்று நடத்த போகிறேன்னு சொன்ன போது எத்தனாவது கேட்டிங்களா? பிரபாகரன், தென்னாட்டு பிரபாகரன் அப்படின்னு போது யாராவது கேட்டிங்களா? ராஜபக்சே எங்கே பார்த்தாலும் என் மீது கொலை வழக்கு வந்தால் கூட பரவாயில்ல, அவனை கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் பார்த்தாரு. கேட்டிங்களா? ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஒவ்வொரு உணவு பொட்டலத்திலும் ஒரு நிரோத் இருந்தது, நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. இல்லை, அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் சொன்னாங்க அந்த நிரோத் எப்படி வந்தது, அந்த உணவு பொட்டலத்தை நாங்கள் யாருக்கிட்டையும் கேட்கல, ஆனால் எங்கிருந்தோ உணவு பொட்டலங்கள் எங்களுக்கு வந்து கொண்டே இருந்தது அப்படின்னு ஜல்லிக்கட்டுன்னு ஒரு குறும்பட விழாவில் பேசினார். யாராவது கேட்டுமா? யோ என்னங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்துறீங்க, எங்கூட்டு பிள்ளைங்களாம் போச்சு, நீ சொல்கிறத பார்த்தா ஆளுக்கு ஒரு பலூன் ஊதி விட்ட மாதிரில சொல்கிற அப்படின்னு யாராவது கேட்டோமா? அப்போ அதுக்கெல்லாம் கேட்கல, அப்புறம் இதுக்கு மட்டும் வந்து கேட்குறீங்க. எங்கால ஒருத்தர் வந்து டெப்டி பிஎம் ஆகக்கூடாதா? ஆகும். இப்போ பாஜக சொன்ன மாதிரி ஆட்சி அமைச்சது அப்படின்னா திமுக போகிறாங்களோ இல்லையோ, திமுக போகிறன்னு ஒரு பார்வையில் பார்த்தோம், விசிகாவும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? போவோம். இதில் என்ன இருக்குது? சனாதானம் சமாதானம்னு ஆகிட வேண்டியது தான். வாய்ப்பு இருந்தால் எங்க அவருக்கு வந்துங்க எப்படியாவது ஒரு அமைச்சர் ஆகணும், மத்திய அமைச்சர் ஆகணும்னு, அதற்கான வாய்ப்பு இருந்தால் போக வேண்டியது தானே. பட் இதில் என்னன்னா இவர் போகிறதுக்கு விருப்பப்படுவார், திமுக தாங்க பிரச்சனை. ஏன் அவங்க சொல்ல இவர் ஒரு வேறு கட்சி, அவர் ஒரு வேறு கட்சியில் இருக்காங்க, தனி கட்சி 2 பேரும். அவர் எப்படி சார்? இந்த முன்னாடிலாம் இந்த பல இயக்கங்கள் 2 பேராக ஒரு கட்சியாக இருப்பான். அதாவது சில படை அமைப்புகளில் 2 பேர் இருப்பான் சார், 2 பேர் ஒரு கட்சியாக இருப்பான், தனித்தனியாக ஆளுக்கு ஒரு கட்சியாக இருப்பாங்க. புரியுதா நான் சொல்கிறது? இவர் ஒரு கட்சி வச்சுருப்பார், இவர் ஒரு கட்சி வச்சுருப்பார், ஒரு ஏ கட்சி ஒரு பி கட்சின்னு வச்சுங்க, 2 பேரும் சேர்ந்து சி கட்சின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் இது. என்னதான் நான் இயங்குவதற்கான பேட்டரி திமுக தானே, பேட்டரி மாற்றி போட்டாங்கன்னா பொம்மை ஒர்க் ஆகாதில்ல. அதனால் எல்லாமே திமுகவை பொறுத்து தான் இருக்குது. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பொறுத்தவரைக்கும் மிக்க நன்றி சார்.